தமிழ்நாட்டில் மிகவும் அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சீனு என்ற ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தான். அவன் மீனா என்ற ஒரு பெண்ணை சந்தித்தான். அந்த சந்திப்பு நாளடைவில் காதலாக மாறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் நம்பி திருமணம் செய்து கொண்டார்கள். சில மாதங்கள் கழித்து சீனுவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. தன் மனைவி மீனாவை தன் சொந்த ஊருக்கு கூட்டிக் கொண்டு போய் அவளுக்கு அந்த கிராமத்தின் அழகை காட்ட வேண்டும் என்று முடிவு செய்தான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் சீனுவின் கிராமத்திற்கு பயணம் செய்தார்கள். பஸ்ஸிலிருந்து இறங்கிய பிறகு அவர்கள் வீட்டை அடைய கொஞ்சம் தூரம் நடந்து செல்ல வேண்டியிருந்தது. சீனு, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுடா. ஒரு அடியும் போக முடியல. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது உங்க வீடு? இங்கேயே உட்கார்ந்துடலாம்னு தோணுது. மீனாவை கூட்டிக்கிட்டு அவன் சொந்த ஊருக்குள் நடந்து வந்தான். அவர்கள் இருவரும் உள்ளே வந்தவுடனே ஊர் மக்கள் எல்லாரோடும் பார்வை சீனு மேல்தான் இருந்தது. சீனு, ஏன் எல்லாரும் உன்னையே இப்படி பார்த்துட்டு இருக்காங்க? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்சமா வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. சீனு ஒன்றும் பேசாம மெதுவா முன்னாடி நடந்தான். மீனாவும் அவனை பின்தொடர்ந்தா. அந்த பாழடைஞ்ச வீட்டின் வாசலே ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. மெதுவா கதவு திறந்தது. சீனு, யார் அந்த பொண்ணு? ஏன் இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்க? உனக்கு புத்தி இருக்காதா? அந்த குரல் வீட்டு வாசலை தாண்டி முழு தெருவும் கேட்கும் அளவுக்கு இருந்தது. சீனு, அம்மா கோவப்படாத, உள்ள போயிட்டு பேசிக்கலாம்ல, எல்லாம் சொல்லுறேன். கமலா, காலையிலேயே என்ன கத்துற? என்னாச்சு? இந்த பையனை எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்திருப்பேன். என்ன காரியம் பண்ணிருக்கான் பாருடி. இவன் அப்பனுக்கு தெரிஞ்சா அவ என்ன சும்மாவே விட மாட்டான்டி. கோவப்படாத கமலா, எனக்கு புரியுது. சின்ன பசங்க ஆசைப்பட்டுடாங்க. நீதான் பெருமனசு பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசணும். இந்த காலத்துல பொண்ணு கிடைக்க கஷ்டமா இருக்குது. உனக்கு கிளி மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. சந்தோஷமா இருடி. ஊர் மக்கள் அனைவரும் கமலாவை சமாதானம் செய்து அவங்க பையனையும் அந்த பொண்ணையும் வீட்டுக்குள் கூட்டிக் கொள்ள சொல்லி புரிய வைத்தாங்க. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்டி. ஆனா எங்க வீட்டுக்காரர் வந்தா என்னதானே அடிப்பாரு. என்னடி பையனை பெத்து வச்சிருக்கேன்னு என்னதாண்டி சொல்லுவாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? நடுத்தெருவில் விட முடியுமா? வாங்க வீட்டுக்கு போலாம்னு கமலா கண்ணீரை துடைத்துக்கிட்டு மனசை கடினப்படுத்தி அவங்க பையனையும் அவங்க மருமகளையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போனாள். கனகா அவங்க மகனையும் மருமகளையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாள். உள்ளே போனதும் முதல்ல சாமி கும்பிடுங்கன்னு சொல்லி 2 பேரையும் சாமி முன்னாடி நிறுத்தினாள். அதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு அன்பா சொல்லி உணவு வச்சு கொடுத்தா. 2 பேரும் சாப்பிட்டதுக்கு பிறகு சற்று ஓய்வெடுத்துருங்கன்னு சொல்லி அவங்கள ரெஸ்ட் எடுக்க வைத்தாள். சீனு, உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களாதான் இருக்காங்க. நான் ஆரம்பத்துல அவங்க பேசுறத பார்த்து ரொம்ப பயந்துட்டேன்டா. ஆனா இப்ப பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு நல்லதுன்னு புரியுது. மீனா, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க ஒன்று ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவாங்க. ஆனால் சில நேரம் அடிக்கடி கோவப்படுவாங்க. நீ மட்டும் கொஞ்சம் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடுடா, சரியா? சீனு மீனாவும் உள்ள சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சீனுவின் அம்மா மட்டும் மனசுல அமைதியே இல்லாம ரொம்ப பதற்றத்தோட வீட்டுக்கு வெளியே முன்னும் பின்னும் நடந்துட்டே இருந்தா. சீனுவின் அப்பா சரவணன் வேலையை முடிச்சிட்டு பொறுமையா மெதுவா நடந்து வந்துட்டு இருந்தார். பாதையில சரவணனை பார்த்த நண்பன், என்னடா இவ்வளவு நேரம், ஊரே உனக்காக வெயிட்டிங்னு கேட்டான். அதுக்கு சரவணன், எனக்காக யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்கடா, உங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனார். ஏண்டி கமலா, இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் என்னடி ஆச்சு? முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடு. நீ ஏன் இப்படி திரு முழிக்கிற? உனக்கு என்ன ஆச்சு? முதல்ல அத சொல்லு. அது நம்ம பையன் சீனு இருக்கான்ல, அவன் மெட்ராஸ்ல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். ஓ, அப்படியா விஷயம்? நான் பல தடவை உன்கிட்ட சொன்னேன்ல, இந்த பையன் எப்ப பார்த்தாலும் போன்ல பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பான்னு. நீதான் என் பையன் அப்படியெல்லாம் இல்ல, அவன் பேச்ச கேப்பான்னு சொன்ன. இப்ப பாத்தியாடி என்னடி பிள்ளை வளர்க்குற? சரி, கோபப்படாதீங்க. பையன் ஆசைப்பட்டா நம்ம இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கனகா ஒரு வழியா அவங்க வீட்டுக்காரர் சரவணனை சமாதானப்படுத்தினான். ஆரம்பத்துல கோபத்துல இருந்த சரவணன் மெதுவா அவங்க பேச்சை கேட்டு சாந்தமா ஆனார். சீனு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணுன்னு மெதுவா அவளை அவருக்கு முன்னாடி நிறுத்தி அறிமுகப்படுத்தினான். மருமகள் பயத்தோட தலையை குனிஞ்சு நின்னுக்க சரவணன் அவளை ஒரு நிமிஷம் அமைதியா பார்த்தார்.
அந்த பார்வையிலேயே அவங்க மனசு கொஞ்சம் உருக ஆரம்பிச்சது. சரி, நடந்தது நடந்து போச்சுன்னு மெதுவாக சொன்னார். அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே வீட்டில் இருந்த பதட்டம் கொஞ்சம் குறைந்தது. கனகாவும் நிம்மதியாக மூச்சு விட்டாள். அதுக்கப்புறம் கனகா எல்லாரையும் கூப்பிட்டு, வாங்க முதல்ல சாப்பிடலான்னு சொல்லி 4 பேரையும் ஒன்றா உட்கார வைத்தாள். ஒரே இடத்துல அமர்ந்த அந்த குடும்பம் சில நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த கலக்கத்தை மறந்துட்டு மெதுவாக சிரித்து பேசிக்கிட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்த சாப்பாடு சாதாரண உணவாக இல்லை, மனசாக சேர்ந்த ஒரு குடும்பம் புதிய உறவை ஏற்றுக்கொண்ட முதல் சந்தோஷ நேரமாக அது மாறி இருந்தது. 4 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போனாங்க. ஒரே குடும்பமாக நடந்து போகிற அவர்களை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் மனசார சந்தோஷப்பட்டாங்க. சில நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த அதே மக்கள் இப்போ சிரிச்ச முகத்தோட பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. மீனாவுக்கும் அந்த நேரம் ஒரு புதுசாக பிறந்த வாழ்க்கை மாதிரி தோணுச்சு. அவள் முகத்தில் முழுக்க சந்தோஷம் மலர்ந்துட்டு இருந்தது.